குடி டிவி மற்றும் குடி ஆஸ்ட்ரோ டிவி அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் எபிசோட் 11. இன்று பூர நட்சத்திரம் அல்லது புப்பா நட்சத்திரம் என்று அழைக்கக்கூடிய இந்த நட்சத்திரத்துக்குரிய 4 ஸ்லோகங்களை நாம் அறிந்து கொள்வோம். உத்பவக்ஷோபனோ தேவ ஸ்ரீகர்ப்ப பரமேஸ்வரः கரணம் காரணம் கர்த்தா விகர்த்தா கஹனோ குஹः व्यवसायो व्यवस्थान संस्थानस्थानदो ध्रुवः परद्धि परमस्पष्ट तुष्ट पुष्ट सुभेक्षणः रामो विरामो विरजो मार्गो नेयो नयो नयः वीरशक्तिमतां श्रेष्ठो धर्मो धर्मविदुत्तमः वैकुण्ठः पुरुषः प्राणद प्रणवपृदुः हिरण्यगर्भ शत्रुघ्नो வியாப்தோ வாயுரதோக்ஷஜஹ. படிந்தது 4 ஸ்லோகங்கள். இதை மீண்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வசதியாக மெதுவாக சொல்கிறேன், நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்க. உத்பவ க்ஷோபனோ தேவ ஸ்ரீகர்ப்ப பரமேஸ்வரः கரணம் காரணம் கர்த்தா கரணம் காரணம் கர்த்தா விகர்த்தா கஹனோ குஹः व्यवसायो व्यवस्थानः संस्थानः स्थानदो ध्रुवः परर्दिः परमस्पष्टः तुष्टः पुष्ट सुभेक्षणः रामो विरामो विरजो मार्गो नेयो नयो नयः वीरशक्तिमतां श्रेष्ठो धर्मो धर्मविदुत्तमः वैकुण्ठः पुरुष प्राणद प्रणव पृदुः हिरण्यगर्भ शत्रुघ्नो வியாப்தோ வாயுரதோக்ஷஜஹ. இப்படியாக பூர நட்சத்திரனுடைய 4 ஸ்லோகங்கள். இது 40, 41, 42, 43, 44 என்ற 4 ஸ்லோகங்கள். இத்துடன் நமக்கு இந்த பூர நட்சத்திரத்தினுடைய 4 ஸ்லோகங்கள் முடியுது. மீண்டும் நாளை உத்திரம் நட்சத்திரத்தினுடைய 4 ஸ்லோகங்களை அறிவோம். இந்த ஒரு பதிவானது மிக ஒரு சிறப்பான பலன் உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம பிரயத்னம் பண்ணுறோம். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை விட ஒரு சிறந்த எளிமையான ஸ்தோத்திரம் இல்லை. எவ்வளோ ஸ்தோத்திரம் இருக்குது. ஈவன் லலிதா சஹஸ்ரநாமத்தை விட கூட விஷ்ணு சஹஸ்ரநாமம் ரொம்ப எளிது. இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை தினந்தோறும் யார் படிக்கிறாங்களோ 108 ஸ்லோகம் கத்துண்டு படித்தா பெஸ்ட்டு. முடியாத சுவாமின்னா உங்களுடைய 4 ஸ்லோகம் படித்தா கூட உங்களுக்கு டெய்லி நித்தியம் நைமித்திகம்னு ஒவ்வொரு நாளும் நம்ம செய்யக்கூடிய செயல்களில் நிறைய தவறுகள், பாவங்கள், அறியாமல் தோஷங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இதில் டவுட்டே கிடையாது. அப்போது அன்றாடம் அன்னன்னைக்கு செய்யப்பட்ட தோஷங்களை அன்னைக்கே விளக்கிடும். மறுநாள் காலையில் நீங்கள் சஹஸ்ரநாமம் படிச்சிங்களா, நேற்று நடந்ததெல்லாம் கேன்சர் சுவாமி, நாங்கள் தப்பே பண்ண மாட்டோம், வி ஆர் வெரி ட்ரூ, சத்தியத்தை தான் பேசுவோம், எங்களால் எந்த மிஸ்டேக்கும் எங்கள் மனசாட்சி தெரிஞ்சு பண்ண மாட்டோம் இருக்கும். நம்ம தூக்கத்தில் வரக்கூடிய சொப்பனத்தில் கூட நமக்கு தோஷங்கள் வரும். சொப்பன தோஷங்கள். நம்ம வெளியில் டீ கடையில் ஹோட்டலில் சாப்பிட்றது, வெளியே உணவு சாப்பிட்றது, அதுவும் ஒரு தோஷம். ஏதாவது கோபத்தில் இயலாமையில் நம்ம மற்றவங்களை திட்டுறோம், சபிக்கிறோம், இல்லை ஏதாவது ஏசுகிறோம், அதுவும் ஒரு தோஷம். பெத்த பிள்ளையாக இருந்தாலும் சரி, கட்டின மனைவியாக இருந்தாலும் சரி, கட்டின கணவராக இருந்தாலும் சரி, அப்பா அம்மா இருந்தாலும் சரி, யாரையாவது நம்ம பேசினோம்னா அது ஒரு தோஷம். அது மட்டும் இல்லைங்க, யார் பற்றியாவது நம்ம அவங்க இல்லாத நேரத்தில் ஒரு குறை சொல்கிறோம் வச்சுக்கோங்களேன், இல்லை ஒருத்தர் இல்லை, அது ரிலேஷனாக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், அவங்கள பற்றி நம்ம பேசுகிறோம். அவங்க இல்லாத நேரத்தில் அவங்களுடைய ஒரு குறையை நம்ம பேசினா அது ஒரு மிகப்பெரிய தோஷம். அதனால் அவங்க செஞ்ச பாவங்கள் நமக்கு வந்துடும். ஒருத்தர் இல்லாத போது ஒரு குறை இருந்துச்சுன்னா
அவங்கக்கிட்ட நேரில் சொல்லி இது கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்கன்னு சொல்கிற வேண்டிய விதத்தில் சொல்கிறது நன்மை பழைக்கும். அது புண்ணியமான செயல். ஆனால் அவங்க இல்லாத போது அவங்கள பற்றி நம்ம கமெண்ட் அடித்தோம்னா அவங்க செஞ்ச பாவங்கள்லாம் நமக்கு வந்துடும். இதெல்லாம் சாஸ்திரத்தினுடைய சூட்சுமங்களுங்க. சில பேர் இருக்காங்க, காலையிலனா பேப்பரை பிரித்து அவர் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இவர் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, அவன் எதுக்குமே லாய்க்கு இல்லை அப்படின்னு அந்த பொலிட்டிக்கல் எடுத்து ஈவன் மினிஸ்டர்ஸு, எம்பிஸு, கோடீஸ்வரன் யார் சம்படி யாரையாவது ஒருத்தர் பேசிகிட்டே இருப்பாங்க. இதையெல்லாம் தோஷங்கள். ஆகையாலே தோஷம் இல்லாமல் இல்லை. அன்னன்னைக்கு தோஷங்கள், அன்னன்னைக்கு தோஷம்லாம் நம்ம கர்மாவாக மாறி நம்ம அறியாமல் பலவிதமான துன்பங்கள், மனத்துன்பங்கள், பணத்துன்பங்கள், உடல் ஆரோக்கிய துன்பங்கள், குடும்பத்தில் ஒற்றுமையின்மை, செய்யும் தொழிலில் தடை, இது எல்லாத்துக்குமே காரணங்கள் சின்ன 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 தோஷங்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பேட் கர்மாவாக மாறிடும். ஆகையால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு வார்த்தை வாழ வைக்கும், ஒரு வார்த்தை நம்மளை கொல்லும், ஒரு வார்த்தை நம்ம வம்சத்தை அழிச்சிடும். ஆகையால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பேச்சு தானே, நமக்கு நாக்கு இருக்குது, நம்ம பேச தெரியும்னு எதேதோ நம்ம பேசிட்டோம்னா வாழ்க்கையில் நம்ம ஜெயிச்சு வர முடியாது. ஆகையால் ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும். சரி, இது எதுக்கு இவ்வளோ தூரம் இதை பற்றி பேசுகிறோன்னா, தோஷங்களை பற்றி. செயல்கள்லையும் தோஷம் உண்டு. ஒரு உணவை நம்ம சாப்பிட்ணுன்னா எப்படி சாப்பிட்ணும், எந்த திசையை நோக்கி உட்கார்ந்து சாப்பிட்ணும், இந்த தண்ணி சொம்பை எப்படி வைக்கணும், எந்த உணவுக்கு அப்புறம் எந்த உணவை சாப்பிட்ணும், எப்படி நம்ம தினமும் சாப்பிட்ற ஆகாரத்தை பகவானுக்கு படைத்து பிரசாதமாக தான் சாப்பிட்ணும். நமக்குள்ளே இருக்கும் இறைவனுக்கு பிரசாதமாக வழங்கணும். அதை செய்கிறோம். நம்ம எங்கே பிடிக்குதோ பிடிச்சி நின்று சாப்பிட்றோம். நின்று சாப்பிடவே கூடாது. உட்காந்து பத்மாசனத்துக்கு உட்காந்து சாப்பிட்றோம். எங்கே சாப்பிட்றோம்? சேரில் உட்காந்து சாப்பிட்றோம், நின்றுக்கிட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டில் சாப்பிட்றோம். இது எல்லாமே தோஷங்கள் தாங்க. இது எல்லாத்தினுடைய பிரச்சனையை நம்ம அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன சுவாமி பண்ணுறது? ஒரே வழி இதுதான். சஹஸ்ரநாமத்தை கட்டியாக பிடிச்சிக்கங்க. விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை எப்படியாவது கஷ்டப்பட்டு கற்றுக்கங்க. டெய்லி பாராயணம் பண்ணுங்க. நீங்கள் எந்த ஜோசியர்கிட்டையும் போக வேண்டாம், எந்த விதமான பரிகாரங்களும் செய்ய வேண்டாம். 7.5 சனி, அஷ்டம சனி, எந்த பிரச்சனையும் உங்களை ஒன்றும் பண்ணாது. தினமும் சஹஸ்ரநாம பாராயணம் பக்தியாக பண்ணுறவங்களுக்கு. ஆகையால் எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு முடியுதோ முடியலையோ, பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, மருந்தானது நம்ம பிடிச்சி சாப்பிட்டாலும் பிடிக்காமல் சாப்பிட்டாலும் அதனுடைய வேலையை அது செய்யும். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, சஹஸ்ரநாமம் படிச்சுட்டே போகிறீங்க, இதனால் என்ன எங்களுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இதெல்லாம் மீனிங்ஸ்லாம் அப்புறம் உங்களுக்கு எபிசோட்ஸில் கொடுப்பேன். முதல்ல அர்த்தம் அப்புறம். முதல்ல கற்றுக்கங்க ஸ்தோத்திரத்தை, அப்புறமா அதனோட அர்த்தத்தையும் நம்ம புரிஞ்சிக்கலாம். அப்போ இன்னும் நீங்கள் பாராயணம் பண்ணும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக உங்களுக்கு இருக்கும். ஏன்னா அது உணர்ந்து சேரும் இல்லையா? இப்போது அர்த்தம் தெரியாமல் ஐ லவ் யூ சொல்கிறதுக்கும் எனக்கு அர்த்தம் தெரிஞ்சு பாவனையோடு சொல்கிறதுக்கும் 1000 வித்தியாசம் இருக்குது. அப்படி பகவானை நாமாக்களுடைய அர்த்தத்தை புரிஞ்சு நம்ம அந்த சஹஸ்ரநாமத்தை சொல்லும்போது அந்த விஷயமே வேறங்க. அவ்வளோ எதுக்குங்க? இப்படி பாருங்கள், சான்ஸ்கிரிட்டில் ஒரு ஸ்லோகம் சொல்கிறதுக்கும் தமிழில் ஒரு ஸ்தோத்திரம் சொல்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது இல்லையா? நமக்கு டக்குன்னு புரியுது இல்லையா? அதுதான் 4000 பிரபந்தம், திருமுறைகள் எல்லாம். ஏன் திருப்புகழ்லாம் மக்கள் ரொம்ப லைக் பண்ணுறாங்க? ஏன் லைக் பண்ணுறாங்க? அது தமிழ் டைரெக்டாக நமக்கு புரியுது. அதனால அது சான்ஸ்கிரிட்டை விட நல்லா இருக்கு சார்னு சொல்கிறோம். ஆனால் தமிழ் எல்லாருக்கும் தெரியுமா? தமிழ்நாடு வரையும் தானே. இந்த நம்ம ஸ்டேட்டை தாண்டிட்டோம்னா இனி ஹிந்தி, சான்ஸ்கிரிட் தான். ஆகையால் சான்ஸ்கிரிட் ஜென்ரல் ஆகிடுச்சு. மற்றும் சான்ஸ்கிரிட்ன்றது தேவ பாஷைன்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் ஒரு தமிழன் வேற ஒரு பிளேஸுக்கு போயிட்டீங்க, எல்லாரும் வேறு பாஷையில் பேசிகிட்டு இருக்காங்க. திடீர்னு உங்களுடைய ஆக்சென்ட்டில் தமிழை கண்டுபிடிச்சி, சார் நீங்கள் தமிழா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாங்க. ஆமாங்க நான் தமிழ். நீங்கள் எந்த ஊர்? நான் தமிழ்நாட்டில் இந்த பலான பிரதேசம். நீங்கள் தமிழ்நாடு இந்த பிரதேசம். உடனே என்ன ஆகும்? டக்குன்னு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிடும். ஒருத்தர் ரொம்ப லைக் பண்ணுவோம். சார் வரீங்களா, சாப்பிட போகலாம், வரீங்க, படுத்தீங்களா, எல்லாம் நம்ம ரொம்ப விசாரிப்போம். ஒரு பெரிய அட்டாச்மெண்ட் வந்துடும். இப்படியே தாங்க தேவர்கள் அனைவரும் சான்ஸ்கிரிட். சரி, நீங்கள் சான்ஸ்கிரிட்டில் ஸ்லோகம் படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக கிஃப்ட் கிடச்சிரும். சரியா? ஸோ எப்படியாவது பிரயத்னம் பண்ணி சஹஸ்ரநாமத்தை நல்லா கற்றுக்கங்க. உங்களுக்கு வேறு விதமான ஏதாவது ஹெல்ப் வேணுன்னா கூட நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம், என்னை கால் பண்ணலாம். ஓகே, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் நண்பர் வேணுகோபால். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நீங்கள் கொண்டு போங்க. உங்களுக்கு நீங்கள் யாரெல்லாம் ஷேர் பண்ணுவீங்களோ அவங்க எல்லாம் உங்களை நிச்சயமாக வாழ்த்துவாங்க. இதனால் பெரும் நன்மை அடைவாங்க. மீண்டும் சந்திப்போம்.